நீங்கள் அனைவரும் இந்த திருவாசகத்தை அந்த கருவிலே கருவறையிலே மணிவாசக பீடத்திற்கு கீழே எல்லோரும் மருந்து சாத்தி தான் இந்த கருவறையில பூஜை செய்வாங்க. கும்பாபிஷேகத்துக்கு குடமுழுக்கு விழாலாம் நீங்க போனீங்கன்னா சிவபெருமானுக்கு முன்னால் மருந்து சாத்தி மறுநாள் தான் அதை பிரதிஷ்டை செய்வார்கள். ஆனால் நாம் முன்னாள் இரவு மருந்தெல்லாம் வைக்க போறதில்ல, அவருக்கு விருந்தா வைக்க போகிறது நம் திருவண்ணாமலை திருப்பரங்குறை அடியார்கள் எழுதிய திருவாசகமே 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 திருவாசகமே. உங்களுக்கெல்லாம் கேள்வி வரும், அது எப்பயா வருது, எப்பயா இடம் அமையிறது, எப்பயா மணிவாசக பெருமான் கல்திருமேனி அமையிறது, அப்ப எங்க திருவாசகம் பயன்படுறது? அந்த கேள்வி எல்லாம் நமக்கு வேண்டாம். அவன் நினைத்தால் கனப்பொழுது மாற்றத்திலே அங்கே எந்த இடம் கிடைக்கிறதோ நமக்கு தெரியாது. நீங்கள் எழுத தொடங்கும் பொழுதே அந்த இடத்தை அவன் தந்து விடுவான். நீங்கள் எழுதி முடிக்கும் பொழுது அவனே அதுக்கு கீழே அமருமாறு அவன் கருணையும் செய்வான். இதுதான் இன்றைய திருவண்ணாமலை திருப்பரங்குறையிலே சிவ மணிவாசகர் நமக்கு இட்ட அந்த கட்டளையும் ஆசியும் அருளும் கருணையும் பிச்சை. திருவண்ணாமலை திருப்பரங்குறை அடியார்களே, உணர்வு மிக்க இத்தருணம் யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம், இதுவரை யாரும் நடத்திடாத ஒரு அற்புத சிந்தனை மணிவாசகர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் எழுதியதை உங்கள் இல்லத்திலே வைத்து விடுங்கள். இந்த விண்ணப்பத்திற்காக இதையே ஒரு விண்ணப்பமாக வைத்து